இந்த படத்தை எடுத்தது ஏலியனா இல்ல நோலனான்னு தெரியாத அளவுக்கு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாரு. எஸ், எந்த படத்தை பத்தி பேசணும்னா இன்டர்ஸ்டெல்லார். இன்டர்ஸ்டெல்லார் படத்தை பத்தி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு வந்து என்ன படம்டா இது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க போய் பார்த்தப்போ எதுவுமே புரியலப்பா, தமிழ்ல பேசலப்பா, என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். கரெக்டா சொன்னீங்க. நார்மலான ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது அது வந்து அவ்வளவா புரியாது. ஆனா இந்த ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சவங்க இந்த படத்தை வந்து 2-3 டைம் பார்த்து இதுல நான் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சயின்ஸ் பத்தி நாலேஜ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த படம் புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. புரிஞ்சதுக்கு அப்புறமா என்னடா அது இப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா நார்மல் ஆடியன்ஸுக்கு இல்ல இது வந்து நமக்கு சரிப்பட்டு வரல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஆடியன்ஸுக்கும் இந்த படம் புரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். நீங்களா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது புரியாம இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்குள்ள செல்வோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து நிறைய சயின்ஸை வச்சு விளையாடி இருப்பாங்க. சயின்ஸுக்கு அக்யூரேட்டா இருக்கிற அளவுக்கு நோலன் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த படத்தை வந்து 3 டைப்பா நான் பிரிக்கிறேன். பூமியில நடக்கிற விஷயம், ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயம் அண்ட் ஸ்பேஸை தாண்டி நடக்கிற விஷயம். 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பூமி, செகண்ட் ஸ்பேஸ், ஸ்பேஸை தாண்டி நடக்கிற 5th டிமென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கும். அது வந்து 3rd பார்ட். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்ப்போம். பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த படத்துல வந்து என்னதான் நடக்குது, ஏன்டா பூமியை காலி பண்ணிட்டு வேற உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஏன் பூமி அழியுதுன்னு சொல்றாங்க அப்படிங்கறதுக்கு பின்னாடியே பெரிய கான்செப்ட நோலன் அவர்கள் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே ரியாலிட்டியில நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன கான்செப்ட், வாங்க உற்று நோக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளைட் அப்படிங்கிற கூடிய ஒரு கொடிய நோய். அதுதான் இந்த படத்தோட வில்லன். என்னடா நோயெல்லாம் வில்லங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகத்தை அழிக்க வரவன் தேனோஸ், அவனை தானே வில்லன் சொல்றோம். அதே மாதிரிதான் இன்டர்ஸ்டெல்லார் உலகத்தை அழிக்க வருது இந்த பிளைட்ங்கிற நோய், இந்த படத்தோட வில்லன். கொரோனா வைரஸ் மாதிரி அது ஒரு வைரஸ். ஆனா கொரோனா வைரஸ் மனுஷங்களுக்குள்ள பரவுச்சு, பிளைட்ங்கிறது பிளான்ஸுக்குள்ள பரவும். அந்த பிளைட் என்னதான் பண்ணுவோம், பிளான்ஸ் அழிச்சா பூமி எப்படா அழியும், மனுஷங்களா உயிரோடு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்குதான் நோலன் அவர்கள் எடுத்து கூறி இருக்கிறார்கள். இதை எதுவுமே டைரக்டா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, இன்டைரக்டா தான் சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு அதை எல்லாத்தையும் விளக்கி கூறுகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து ஏன் பூமி அழியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோன்னு நான் சொன்னேன். அதை நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த பிளைட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளான்ட்ஸுகளுக்குள்ள பரவி பிளான்ட்ஸுக்கு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வரும். அப்படி இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் அழிஞ்சா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆகும், நிறைய விஷயங்கள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து லெவல் கம்மி ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில பாத்தீங்கன்னா 80% நைட்ரஜன் தான் இருக்கு. இந்த நைட்ரஜன் தான் பிளைட்ங்கிற டிசீஸ் வாழ்வதற்கு